டே 2 அதில் வெளியே போயிட்டுருக்கோம் கைஸ். ஹே கைஸ், டே 2ஓட நம்ம பெங்களூரோட விளாகில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிப்பு சுல்தான் பேலஸ் தாங்க போக போகிறோம். ஸோ அதுக்கு மெட்ரோ பிடிச்சாச்சு. நம்ம கூட ஒரு முகமடி கொள்ளக்காரன் வந்துருக்காங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரில, இவனை வச்சுக்கிட்டு ஓவராக பிக்கப் பண்ணுறாங்க கைஸ். திப்பு சுல்தான் பேலஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம மெட்ரோலேயே போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ திப்பு சுல்தான் பேலஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 rupees per ஹெட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி செக்கிங்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு டிக்கெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட காமிச்சா போதும். நாமளும் அப்படியே திப்பு சுல்தான் பேலஸ்க்கு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில். ஸோ அந்த காலத்தில் இருக்க மன்னர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேலஸ் வந்து சூப்பராகவே தான் வடிவமைச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. பட் ஆனால் திப்பு சுல்தானுக்கு வந்து இது வந்து மெயினான பேலஸ் வந்து கிடையாது. இது வந்து அவர் சம்மர் வெக்கேஷனுக்காக இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரிக்கு உண்டான பேலஸ் தான் வந்து அதில் போட்டிருந்துச்சு நான் நெட்டில் வந்து படித்தப்போ. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுக்கான பேலஸ் வந்து இங்கே பெங்களூரில் வந்து ஒரு பேலஸ் போட்டிருக்காங்க நெட்டில் பார்த்தப்ப. பட் நம்ம அதுக்கு போய் விளாக் எடுக்க முடியல. பட் இதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம வந்து கிடச்சது விளாக் எடுக்கிறதுக்கான நமக்கு டைம் கிடச்சது, பெங்களூர் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த பேலஸும் போய் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்டு ஒரு சில நிறைய இடங்கள்லாம் நமக்கு வந்து விட்டு போச்சு. ஸோ அதுவும் வந்து அடுத்தடுத்து நம்ம பெங்களூர் சப்போஸ் போகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏதாச்சும் கிடச்சது இல்லை வாய்ப்புகள் எதுவும் அமைஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் நம்ம அங்கேயும் போய் நம்ம போய் எடுத்துக்கலாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பேலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக நிறையா டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியாட்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் இங்கே வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இங்கே இந்த இடத்துல வந்து போனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் போய் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அங்கே போய் நீங்கள் உட்காந்து தானம் செஞ்சுட்டு வரலாம், ஒரு வேளை சாமி கும்பிட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பேலஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து சும்மா கச்சன்னுலாம் இல்லாமல் நல்ல ஒரு காமாக டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு இதெல்லாம் பேலஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி இதெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. பட் இந்த இடம்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்திரமுகிக்கு வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் தெரியுமா, பேயே நடமாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாமே ஒரு இடம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த கார்டனிங்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ தூரம் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா பச்சை பசேன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் தாங்க நான். அண்ட் அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு. கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே இதில் வந்து கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இது மாதிரி செம்ம ஃபன்னாக ஜாலியாக போய்கிட்டு இருந்தாங்க. நானும் இங்கே ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே நம்ம பேலஸ் அப்படியே ஒரு சுற்றி அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டு இந்த பயலையும் நல்லா ஒரு ஃபோட்டோ போஸு அதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, நம்மளும் அப்படியே போயிட்டு எல்லாமே போஸ் எடுக்க வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கக்கா. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நம்மளும் அப்படியே வெளியிலேருந்து சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. கிளம்புனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு சில கடைங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு இளநீ கடையை பார்த்தோம். சரி இளநீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டாப்புல, நம்ம கூட ஜாயின்ட் ஆகிட்டாப்புல. சரி ஓகே அப்படியே நம்மளும் போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பூவோட அந்த கார்டன் மாதிரிலாம் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அப்படியே நடந்தே தான் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே பெங்களூர் ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. சரி ஓகேடா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நாங்கள் வெளியிலே சுதாரிச்சிருக்கணுங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரீயாகவே விட்டாங்க. ஓகே இந்த இடத்துக்கு ஃப்ரீ தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் அப்படியே போனோம். பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் தாங்க இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க கண்ணில் காமிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபோர்ட்டுக்கு உள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னா அங்கனக்குள்ளே ஏதோ ஒரு வேலை நடக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா இல்லை சம்திங் எனிதிங் ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஃபுல்லாகவே க்ளோஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளேயுமே நிறையா வந்து கட்டை இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே வெளியில் இருக்கிற அந்த ஜெயில் மாதிரி இருக்கிறது இந்த கம்பி இதெல்லாமே எடுத்து வந்துட்டோம். ஆனால் அந்த சோத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறையா காதலர்கள் அவங்களோட காதல் சின்னத்தை வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகே நமக்கு வீடியோவுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கடத்தெரு வழியாக அப்படியே ஃபோட்டோ விட்டு வெளியே வந்தோடனே கடத்தெருவில் வந்துட்டு இங்கே ஒரு கரும்பு ஜூஸ் அடித்தோம் பாருங்கள். அப்போ தாங்க மனசு குளுன்னு இருந்துச்சு. நம்ம பையன் நீ குளுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே நடத்தியே கூப்பிட்டு வந்தான் ஒரு கடைக்கு. பட் ஆனால் அந்த கடை செம்ம க்ரௌடாக இருந்தனால சரி ஓகே அப்படி வேணான்ட்டு விட்டாச்சு. நம்மளால் அப்படியே இங்கே ஒரு மசாலா பூரி சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம லால்பாக் கார்டனுக்கு தாங்க வந்தோம். இந்த கார்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்திருந்தேங்க. ஸோ லவ்வர்ஸ் பார்க் தான்.
பட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த லவ்வர்ஸ் பார்க்குங்கிறதுல வந்து. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அந்த லால்பாக் கார்டனுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 rupees பெர் ஹெட்டுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே போனோம் வீடியோஸ்லாம். ஆனால் நல்லா செம்மையாக காடு மாதிரிலாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த லால்பாக் கார்டன் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்தப்போ கூட நான் இவ்வளோ இடம் நான் பார்த்துருந்தேன்னா கவர் பண்ணேன்னா கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஃபுல் கார்டனுமே கவர் பண்ண மாதிரியே தான் நாங்கள் வந்து ஒரு சில இடத்துக்குலாம் போயிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து இந்த க்ரீன் ஹவுஸு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த லால்பாக் கார்டன் வந்து எதுக்காக வந்து யார் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான இவர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே இன்னும் போகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கிளாஸ் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மரத்துலேயே வந்து அவங்களா அந்த திங்ஸ் வச்சது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே லவ்வர்ஸ்லாம் நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேமிலிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துலலாம். அண்டு காக்கா இந்த மாதிரிலாம் நிறையாவே பேர்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீயாகவே பறந்துட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு இந்த கார்டன் வந்து. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நிறையாவே நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீயாக நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு தனியாக ஒரு வைப்பில் போயிட்டு இருந்தாங்க. நான் ஒரு தனி வைப்பில் போயிட்டு இருந்தேன் இந்த கார்டன் போனதுக்கப்புறம். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க அந்த கார்டனை பொறுத்தளவில். இந்த கார்டனை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிசைனாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரத்தெல்லாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு மரத்தில் இருந்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. லைக்கு பூத்தொட்டிலாம் அங்கே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரிலாம் நிறையா கேங்காக அந்த மாதிரிலாம் எல்லாமே சுற்றிட்டு இருந்தாங்க. அண்டு மரக்கட்டையிலே ஆன மாதிரி ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் நிறையாவே பண்ணியிருந்தாங்க. நிறையா வந்து இந்த சிற்பங்கள் பண்ணுற மாதிரியே வந்து சூப்பராகவே செதுக்கியிருந்தாங்க. அதுவும் இந்த ஒரே மரத்தில் பண்ணது இந்த மாதிரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே செகண்ட் இயரில் நாங்கள் படிக்கிறப்போ வந்திருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லாவே ரோமிங் அடிச்சுட்டு இருந்தோம். அதுவும் இந்த பாறை இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு மேலே போய் ஏறினப்போ பார்த்திங்கன்னா என்னடா இருக்குது அங்கே அந்த கோயில் மாதிரி இருக்கே, அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் குடுக்குன்னு எல்லாருமே ஓடினோம். பார்த்தோம்னா அங்கே கோயிலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே அந்நேரம் போனதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு இடம் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு பாறை மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க எல்லாருமே வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்து இந்த ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இப்போ நாங்கள் செகண்ட் இயர் படித்தப்ப அப்போ பார்த்திங்கன்னா மெக்குடா ராயல் மெக்குடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெட்ட கூட்டிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இது இல்லை. அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரியே இந்த கார்டனில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லாவே வந்து பிளேசஸ் இந்த மாதிரிலாம் நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொட்டானிக்கல் கார்டன் மாதிரிலாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து அந்த சீசன் வந்து இல்லை போல் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் கார்டனில் வந்து அந்த பூக்கள் இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக ஒன்றும் அதில் இல்லை, வளரல. ஸோ வெறும் புதர்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே இதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த சொல்ல மறந்துட்டேங்க, இந்த ஒரு கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே அலோவ் கிடையாது. ஸோ தண்ணிலாம் எதுவும் நீங்கள் கொண்டு வரீங்க, பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்படியே வெளியிலேருந்து குப்பையில் போட்டணும். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. ஏன்னா வெளியிலேருந்து நம்ம கொண்டு வர திங்ஸை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வந்து வெளியில் வந்து கழித்து எரிஞ்சிடுறாங்க. பட் ஆனால் இந்த கார்டனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணியெலாம் விற்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுமே வந்து அந்த பிளாஸ்டிக் கேன் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாமே விற்கிறாங்க. ஜூஸுக்கும் இதே தான் விற்கிறாங்க. பட் அவங்களெலாம் எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை பைத்தியக்காரம்பாங்க. சரி விடுங்க அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டோம். அப்புறம் நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செயற்கையான இந்த ஒரு ஃபால்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. பட் நான் அந்த ட்ரிப்பில் வந்து போனப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது சரியாக ஞாபகம் இல்லை. நான் காலேஜ் டேஸில் வந்து இந்த ஒரு டேம் பார்த்தோமாங்கிறதே ஞாபகம் இல்லை.
ஏன்னா அப்போ வந்து நாங்கள் ரொம்ப இருட்டுற டைம் மாதிரி கிட்டத்தட்ட வந்துச்சு. ஒரு 5 மேலே தான் நாங்களே இங்கே வந்தோம். அப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு ரோமிங் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே குடுன்னு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லால்பாக் கார்டன்லேருந்து அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே வெளியே போயிட்டே இருந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே நிறையா பேர் இந்த மாங்காய் கடை அந்த கடை நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளும் இந்த இன்னொரு கரும்பு ஜூஸ் அங்கனக்குள்ளே வெளியில் பக்கத்துலேயே குடிச்சிட்டு அப்படியே இங்கே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துக்கு பெங்களூர்லேயே ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்பேட்டுங்கிற ஒரு மார்க்கெட் தாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம டெல்லியில் போனப்போ வந்து சரோஜினி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளாக் போட்டிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிக்பேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, சூட்கேஸு, பேக்ஸு, நீங்கள் ஓல்டு வேஸ்ட்டு திங்ஸ் இந்த நிறையா அந்த பல்லாவரம் மார்க்கெட்லலாம் இருக்கிற மாதிரிலாம் நிறையா இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேண்ட்டு மட்டுமே தனியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வெசல்ஸ்க்கு உண்டான இதுக்கும் கடைகளும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸ்டவ்வு அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண திங்ஸா யூஸ் பண்ணாத திங்ஸா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ண திங்ஸும் வச்சுருப்பாங்க. நிறையா ஐட்டம் புதுசாகவும் இறக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரிட்ஜஸ், வாஷிங் மிஷின்ஸ் அதே மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. பல கடைகளும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர்ஸ்குள்ள கடை இந்த மாதிரி நிறையாவே ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பூட்டு வாங்கினாலும் பூட்டு வாங்கிக்கலாம், டூல்ஸ் ஏதாச்சும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு கடைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த சீப்பான ரேட்ஸில் தாமே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. நான் இந்த மார்க்கெட்டு போயிட்டு நான் ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. சரி ஓகே நமக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு இது மாதிரியும் வச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணதாகவும் இருக்குது, யூஸ் பண்ணாததாகவும் இருக்குது. ஸோ நீங்களாம் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து போய் வாங்குங்க. ஸோ யூஸ் பண்ணாத திங்ஸாக போய் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்குங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சிக்பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சண்டேயில் போயிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ காலையிலேருந்து செம்ம க்ரௌடடாக இருக்குமா. நான் காலையில் போகலை, நல்ல வேலை நான் வந்து ஈவினிங் தான் போனால சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் அப்படியே ஒரு பேல்பூரியை சாப்பிட்டுட்டு அப்படியே நாமளும் வந்து நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணி போல் நம்ம வந்து ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்தாச்சுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் நம்மளை வந்து விட வந்துட்டாப்புல. நம்மளை விடுறதுக்காக நம்ம ஆள் வர்றாப்புல நம்ம ஃப்ரெண்டு 12 மணி கூட பாராமல் நமக்கு அயராது உழைக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கைஸ். நம்மளை அப்படி கிளம்பியாச்சு. பை பாய். கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து நம்ம வந்து சென்னைக்குமே நம்ம வந்து ட்ரெயின் எடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோவாக நான் சொல்கிறேங்க. ஸோ கேட்டுக்கோங்க, தெரியாதவங்களாம் வந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறப்ப கண்டிப்பாக சேஃப்டியாக போங்க. முக்கியமாக வந்து லேடிஸ், கேர்ள்ஸ் இவங்களாம் ரொம்ப சேஃப்டியாக போங்க. ஏன் அப்படின்னா நிறையா பேர் பெங்களூர் டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து திருட்டு தொல்லைங்க அந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்குது. ஸோ அதோட வீடியோ வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன், நான் அது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் போன ட்ரெயினில் வந்து ஒரு திருடன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நிறையா லேடிஸு, கேர்ள்ஸ் இவங்ககிட்டலாம் போயிட்டு மூஞ்சில் போய் டார்ச் அடிச்சுட்டே போயிருக்கான். கிட்டத்தட்ட என்னோடய கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 1 ஹவராக அந்த மாதிரி சுற்றிட்டே இருந்திருக்கான். என்னடா இது எதுக்கடா சுற்றுறான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சும்மா போய் பார்த்துருக்கான். அந்நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணோட வந்து டாப்பில் இருக்க பட்டனை ஏதோ கழட்டுற மாதிரி போயிட்டு ஹராஸ் போகிற மாதிரி போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு கரெக்டாக வந்து அந்த ஆளை பிடிச்சி இந்த மாதிரி ஹெல்ப்புன்ட்டு கிட்டத்தட்ட டைம் வந்து 2:30 மணிக்கு இந்த மாதிரி வந்து கத்துச்சு. ஸோ அந்த பொண்ணு கத்துனனால உடனே எல்லாருமே முழிச்சிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஹராஸ் பண்ணுறான் அப்படின்னா அப்புறம் ரயில்வே போலீஸ்கிட்ட போய் பிடிச்சி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த பையன் திருட்டு பையன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ அந்த ஆள் தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அடி போட்டோன்னே அப்படியே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அவனை நம்பலை, சரி நல்லா வயன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு அடி போட்டோன்னே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்த அடியிலே எப்படி பயந்துட்டான்னா அப்போ பார்த்துக்கோங்க எப்படிப்பட்டவனாக இருப்பான்ட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து ட்ரெயின் ட்ராவலில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து தூங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிடலாம். பட் ஆனால் நம்மளோட ஜுவல்ஸோ நம்மளோட திங்ஸ், வேல்யூபிளான திங்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம டெல்லிலாம் போனப்போ பார்த்திங்கன்னா பூட்லாம் வச்சுட்டு நம்ம சேஃப்டியாக போனோம் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு லாக்கோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க உங்கள் வேல்யூபிளான திங்ஸை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. யார் எப்படி என்ன நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஸோ பார்க்குறவங்க கண்ணில் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. தப்பான பார்வையெல்லாம் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சேஃபாகவே போயிட்டு வாங்க. நம்ம அட்வைஸை எடுத்துக்கோங்க, எடுக்காட்டியும் போங்க. பட் ஆனால் நான் நல்லதுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆவேங்க.
அண்ட் ஓகே அப்படியே நம்ம இங்கே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சென்னையும் வந்து இங்கே ரீச் ஆயாச்சு இந்த இடத்துக்கு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:30 6:45 போல் வந்தேங்க. ஏன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் நடந்தனால ட்ரெயினை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால தாங்க. தென் அப்படியே நம்மளும் பஸ் ஏறி கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டாட்டா பை பை, see you guys.